சுதந்திர போராட்டத்திலே மிக முக்கியமாக பங்கு வகித்த தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவருக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பெரும் மகிழ்ச்சியும் உவகையும் அடைகிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மணிமண்டபத்திற்கு அனுமதி வழங்கி அதை கட்டி தந்தார். அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போதுதான் அருந்ததியருக்கு என்று 3% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அது சில பேரால் கோர்ட்ல எதிர்த்து வழக்கு போடப்பட்ட போது இன்று அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் ஈட்டியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் தளபதி அவர்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி என்பது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உழைக்கக்கூடிய ஒரு அரசு. எல்லோரையும் அரவணைத்து முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டாலே சொன்னது போல வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் ஒன்றாக யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அரசு. திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமாக கருத்தாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய ஆட்சியாக இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே தொடர்ந்து மத்தியில் 3% இடஒதுக்கீடு அது கிடைச்சிருக்குது. மத்திய அரசு மேல்முறையீட்டுக்கு போச்சுன்னா அவங்களுடைய நிலை எப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளை அதை எதிர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நிலைப்பாடு இதுதான். தொடர்ந்து போராடுவோம். முதலமைச்சர் எந்த காலத்திலும் நம்முடைய உரிமைகளை சப் கேட்டகரைசேஷன் பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் உண்டு, ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவனே சொல்லியிருக்கிறாரு. இது சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தின் வழியாக கிடைத்திருக்கக்கூடிய ஒன்று. அதனால இதுல அதை தாண்டி நான் கருத்து சொல்வதற்கு இவர் போராட ஆதரிக்காரு. திமுக தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது. அங்க எஜுகேஷன் பட்ஜெட்ல எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல நமக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை.